மண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரீவியஸாகவே ஒரு டைம் நான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதனால இந்த வாட்டி ரொம்ப கேஷுவலாக நமக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாமே வந்துட்டு அதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அலசி தண்ணியை ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பாயில் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் மிகப்பெரிய தப்பை ஒன்று பண்ணிட்டேன். 3/4 வேக்காடு இல்லைன்னா அரை வேக்காடு தான் அந்த பொட்டேட்டோ வந்து வேகணும். ஃபுல்லாகவே பாயில் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா களி மாதிரி ஆயிடுச்சு. அதை அப்படியே அழுங்காப்பில் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். அப்படியே தொட்டாலே வந்துட்டு மாவு மாதிரி ஆயிடுச்சு. சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பகுதி வந்துட்டு ஒன்றுமே எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்னொன்று வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அது கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது. சஷு வந்து நல்லாவே இல்லை, இனிமேல் செய்யாதம்மா அப்படின்னே சொல்லிட்டான்.